गाइस நம்ம எஸ்டிஆரோட அரசன் மூவிக்கான ஒரு அல்டிமேட்டான சூப்பரான அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். படத்துக்கான அபிஷியல் அப்டேட்டை இப்ப தாறுமாறா மூவி டீம் இறக்கிட்டாங்க. சோ அந்த அபிஷியலான அதிரடி அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அரசன் வெற்றிமாறனோட இயக்கத்துல எஸ்டிஆரோட 49வது படமா ஒரு பக்காவான ஆக்ஷன் கலந்த கேங்ஸ்டர் மூவியா இதை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எஸ்டிஆரையும் தாண்டி விஜய் சேதுபதி இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வரப்போறாரு. ரீசெண்டா நம்ம விஜய் சேதுபதி இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு. ஆனா இதெல்லாம் கம்ப்ளீட்டா ரூமர் தான். விஜய் சேதுபதி தான் படத்துல நடிக்க போறாரு. விஜய் சேதுபதியும் தாண்டி யோகலட்சுமியும் படத்துல வர போறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நடிச்சவங்க தான். அதுக்கப்புறமா அதே டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல வந்த கமலேஷ் இந்த சின்ன பையனும் படத்துல நடிக்க போறாரு. இந்த அப்டேட்லாம் இப்ப ரீசெண்டா கிடைச்சது. ஆனா லேட்டஸ்டா ஃப்ரெஷ்ஷா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா படத்துக்கான செகண்ட் ஷெட்யூல சென்னையில பயங்கரமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சென்னை ஷெட்யூல்ல கம்ப்ளீட்டா 40 வயசு அந்த ஒரு லுக்ல வர போறாரு. ப்ரோமோ வீடியோல வந்த அந்த லுக்க இந்த சென்னை ஷெட்யூல்ல யூஸ் பண்ண போறாங்க. ஆனா இந்த செகண்ட் ஷெட்யூல் சின்ன ஷெட்யூலாலாம் இருக்க போறது கிடையாது. லாங் டைம் எடுத்து பார்த்து பக்குவமா இந்த ஷெட்யூல பண்ண போறாங்க. இதையும் தாண்டி வெற்றிமாறன் படத்துக்கான சில அப்டேட்ஸ் தந்திருக்காரு. இந்த படத்துக்கான கதையை நான் 2003 முன்னாடியே எழுதிட்டேன். ஆனா அந்த கதையை படமா எடுக்கிறது இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. தனுஷோட பொல்லாதவன் படம்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த அரசன் படத்துக்கான கதையை எழுதியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எப்பவுமே பெஸ்ட் ஸ்டோரியா தான் இருக்கும். ரொம்ப கூடிய சீக்கிரம் அரசன் மூவில இருந்து ஒரு சின்ன வீடியோ வரும்னு சொல்லியிருக்காரு. ப்ரோமோக்கு மேக்கிங் வீடியோ மாதிரி விட்டாங்களே அது மாதிரி ஒரு வீடியோ தான். அடுத்ததா வரப்போற வீடியோவுமே மேக்கிங் வீடியோ மாதிரி தான் இருக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ரீசெண்டா டைரக்டர் நெல்சன் இந்த படத்துக்குள்ள வந்திருக்காருன்னு அப்டேட் வந்துச்சு. ப்ரோமோ வீடியோல நெல்சன் வந்திருப்பாரு. இப்போ இந்த அரசன் ஃபுல் மூவில நடிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா லேட்டஸ்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நெல்சனுக்கு பதிலா அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்துல நடிக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ஏன் ப்ரோ நெல்சனுக்கு பதிலா அஸ்வந்த் மாரிமுத்து படத்துக்குள்ள வந்தாரு அப்படின்னு பார்த்தா நம்ம நெல்சன் ஃபுல்லாவே பிஸியா இருக்காரு. இப்ப கரெக்டா ஜெயிலர் 2க்கான ஒர்க்க பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்க போற படத்துக்கான ஒர்க்கையும் பார்க்கணும். சோ அதனால பேக் டு பேக் நம்ம நெல்சன் பிஸியா இருக்கறனால அதனால நெல்சனுக்கு பதிலா அஸ்வந்த் மாரிமுத்து படத்துல இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ ஓவராலா படத்துக்கான செகண்ட் ஷெட்யூல சென்னையில பயங்கரமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த தடவை மிஸ் ஆகாது, ரொம்ப சீக்கிரமா எடுத்து முடிச்சிருவாங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம சிம்புவோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துடுறீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.